வணக்கம், நான் சுகுமார் சுவாமிநாதன். வெல்கம் டு வரைகலை. இன்றைய வீடியோவில் அடோப் இன்டிசைனில் தமிழ் யூனிகோட் ஃபாண்ட் மூலமாக எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். தமிழ் யூனிகோடில் டைப் பண்ணுறதுக்கு நிறையா வழிமுறைகள் இருக்குது, சில ஆப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதில் நான் ப்ரிஃபர் பண்ணுறது NHM Writer. ஸோ NHM Writerன்னு கூகுள் பண்ணோம்னா நமக்கு முதல்ல வர லிங்க் indiclabs.in. அதில் வந்து இந்த NHM சாஃப்ட்வேர் வந்து நம்ம ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த NHM Writer வந்து நான் இப்போது டவுன்லோட் பண்ணிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணுறேன். இது இன்ஸ்டால் பண்ண உடனே நம்மளுடைய ட்ரேயில் நமக்கு ஒரு பெல் ஐக்கான் வரும், அதுதான் இந்த சாஃப்ட்வேரோட ஐக்கான். ஸோ அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா இதில் அவங்க என்னென்ன லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுறாங்க, அதோடைய கீபோர்டு, அப்புறம் என்கோடிங் இதெல்லாம் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம தமிழில் பார்த்திங்கன்னா பாமினி, ஓல்ட் டைப்ரைட்டர், இன்ஸ்கிரிப்ட், ஃபோனட்டிக் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் கீபோர்டில். ஸோ நம்ம எந்த கீபோர்டு வகையில் நம்ம டைப் பண்ணுறோமோ அது நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளுடைய ஃபாண்ட், டேம், பிராமினி, யூனிகோட் இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இப்போ நம்ம யூனிகோட் பார்க்குறதுனால நான் யூனிகோட் செலக்ட் பண்ணுறேன். இதில் ஓல்ட் டைப்ரைட்டர் யாலானாக்கா அப்படின்னு நம்ம டைப்ரைட்டர் ஸ்டைலில் நான் டைப் பண்ணுறதுனால ஓல்ட் டைப்ரைட்டர் யூனிகோட் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஒரு ஷார்ட்கட் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து Alt 4 அப்படின்னு அசைன் பண்ணி ஓகே கொடுக்குறேன். இப்போ அப்ளிகேஷன் ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகிட்டு மறுபடியும் நம்ம ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் வரும். இப்போ நான் இன்டிசைன் ஓப்பன் பண்ணி ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ டெக்ஸ்ட் ஃப்ரேம் எடுத்துகிட்டு நம்ம இந்த தமிழ் யூனிகோட் எப்படி டைப் பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கீழே பெல் ஐக்கான் இப்போ வந்திருக்கும், NHM ரைட்டரோட ஐக்கான். பெல் ஐக்கான் வந்த பிறகு Alt 4 நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா அது வந்து ஒரு எல்லோ கலரில் கோல்டன் கலரில் அந்த ஐக்கான் மாறும். ஸோ ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து ஏரியல் யூனிகோட் விண்டோஸ் 10 நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா ஏரியல் யூனிகோட் அப்படின்னு ஒரு ஃபாண்ட் இருக்கும், அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம பெல் ஐக்கானில் Alt 4 ஷார்ட்கட் கொடுத்ததுனால இப்போ நான் நேராக டைப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த தமிழ் டைப் ரைட்டிங் மோடில் யாழானாக்கான் வருது. ஸோ இப்போ சிம்பிளாக ஒரு தமிழ் தாய் வாழ்த்து 2-3 லைன் நம்ம டைப் பண்ணி இப்போ பார்ப்போம். இப்போ இந்த யூனிகோடில் இன்டிசைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம டைப் பண்ணும்போது என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா ஃபாண்ட் வந்து அவ்வளோ ஒழுங்காக வந்து தமிழில் அமையலை. தனித்தனியாக வந்து துணை எழுத்தெல்லாம் நமக்கு தனித்தனியான எழுத்துக்களாக வரதை பார்க்குறோம். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நம்ம டைப் மெனுவில் நம்ம பேராகிராஃப் பேனல் எடுத்துக்கோங்க. பேராகிராஃப் பேனலில் ரைட் சைடில் 3 லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு ஆப்ஷன் வரும். இந்த ஜஸ்டிஃபிகேஷனில் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கம்போசர் அப்படின்னு இருக்குது. அதில் அடோப் பேராகிராஃப் கம்போசரை அடோப் வேர்ல்ட் ரெடி பேராகிராஃப் கம்போசர் அப்படின்னு மாற்றினோம்னா நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா பின்னாடியே நம்மளுடைய டைப்பிங் வந்து கரெக்டாக தமிழுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ எந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம் நீங்கள் டைப் பண்ணாலும் இதை மாற்றிக்கலாம். இல்லை பேராகிராஃப் ஸ்டைல் போய்ட்டும் நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த வேர்ல்ட் ரெடி கம்போசர்ன்ற ஃபார்மேட்டை மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டைப் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தமிழ் எழுத்துக்கள் யூனிகோடில் டைப் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வரும். இப்போ நான் டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போடும்போது எக்ஸ்க்ளமேஷன் வராமல் சா அப்படின்ற எழுத்து வருது. ஏன்னா தமிழை பொறுத்தவரைக்கும் நிறைய எழுத்துக்கள் இருக்கிறனால ஷிஃப்ட் அழுத்தினா நமக்கு மேலே இருக்க எழுத்து வேறு எழுத்தாக வரும். அதனால் ஷிஃப்ட் அழுத்த முடியல என்னால். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம நம்மளுடைய NHM ரைட்டரில் அதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் Alt 0 டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ Alt 4 நான் வச்சுருந்தது போய் Alt 0 அழுத்தினா அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய தமிழ் டைப்பிங் விட்டு வெளியே வந்துடுது. இது தமிழ் யூனிகோட்லேயே பார்த்திங்கன்னா நிறையா ஃபாண்ட்ஸ் வந்து இன்டர்நெட்டில் டவுன்லோடுக்கு ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. கூகுள் வந்து தமிழ் யூனிகோட் ஃபாண்ட்ஸ்ன்னு நம்ம டைப் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி நிறையா ஃபாண்ட்ஸ் ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதில் சிலதை நான் இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் வெளியே வந்துட்டு திரும்பவுமே ஒரு டைட்டில் நான் ஆட் பண்ணுறதுக்கு நான் கிளிக் பண்ணி இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறேன். என்னுடைய ஷார்ட்கட் Alt 4 நான் NHM ரைட்டருக்கு ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக ஓல்ட் டைப்ரைட்டர் கீபோர்டு லேஅவுட்டில் நான் வந்து யூனிகோடில் டைப் பண்ண முடியுது, அதை எடிட் பண்ணவும் முடியுது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் நிச்சயமாக உங்களுக்கு பதிலளிக்க முயற்சி பண்ணுறேன். இது தவிர 1-to-1 கோச்சுக்கும் நான் வழங்கிட்டு இருக்கேன். அடோப் இன்டிசைன், ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், ப்ரீமியர் பூ பண்ணுற சாஃப்ட்வேர்களை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளுங்கள். உங்களை மீண்டும் வரைகலையில் சந்திக்கிறேன். சுகுமார் சுவாமிநாதன், சைனிங் ஆஃப்.